சரி, நான் ப்ராப்ளம் ரீட் பண்றேன், எல்லாம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணி பாத்துக்க. எக்ஸாம்பிள் 7. A soap manufacturing company was distributing a particular brand of soap through a large number of retail shops. Before a heavy advertisement, and the heavy advertisement underline பண்ணுங்க. Before a heavy advertisement campaign, the mean sales per அந்த சோப்ல இருக்குது, அதை கட் பண்ணி ஷாப்ஸ் இருக்கு. Shops was 140 dozens. After the campaign, a sample of 26 அதுல சோப்ல இருக்கும், அதை கட் பண்ணி ஷாப்ல இருக்கு. Shops was taken and the mean sales figure was found to be 147 dozens with a standard deviation of 60. Can you consider the advertisement effective at 5% level of significance? This is in our problem, this is a large population, not large population, it is a population. Before advertisements, the mean sales of the soap in particular shop, எத்தனை ஷாப்ஸ் எடுக்கிறாங்க ஒரு சாம்பிளாட்டு? எத்தனை ஷாப்ஸ் எடுக்கிறாங்க? ஒரு ரிட்டைல் ஷாப் இருக்குதா, அந்த ரிட்டைல் ஷாப்ஸ்ல 26 ஷாப்ஸ் என்ன செய்றாங்க, செலக்ட் பண்ணி பார்க்கறாங்க. சோ n1 n equal to 26 ஷாப்ஸ். சோ அதுல வந்து மீன் சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்குது, அந்த பர்టిక్యులர் பிராண்ட் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குது? இது வந்து பிஃபோர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்த மீன் சேல்ஸ் வந்து என்ன இருக்குது, 140 டசன். ரிட்டைல் ஷாப் இருக்குல்ல, அதுல பர்టిక్యులர் பிராண்ட் சோப்போட சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்குது, 140 டசன் பிஃபோர் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின். அப்படிதானா? क्वेश्चन கரெக்ட்டா ரைட் பண்ணணும். பிஃபோர் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் அது வந்து பாப்புலேஷனோட பாப்புலேஷன் மீன் இருக்குதா ஓவராலா. ஆஃப்டர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டு நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் வச்சு என்ன செய்யறாங்க, நடிக்க வைக்கிறாங்க, சோப் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. சோ ஆஃப்டர் அட்வர்டைஸ்மெண்ட் the company wants to check whether our advertisement is effective or not. இருக்குதா, our company sales is increased or not. effective என்ன மீனிங், சேல்ஸ் என்ன ஆயிருக்கணும், இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். சேல்ஸ் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். மற்றபடி நார்மலா அதோட பாப்புலேஷனோட அவரேஜ் சேல்ஸ் என்ன நடக்குது, 140 டசன். இருக்குதா, ஒவ்வொரு ரீட்டைல் ஷாப்லயும் அவரேஜா எவ்வளவு சேல்ஸ் நடக்குது, 140 டசன். நிறைய இருக்கும், நிறைய ரிட்டைல் ஷாப்ஸ் இருக்கும், நிறைய ரிட்டைல். இப்போ கணேஷ் சூப்பர் மார்க்கெட், ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட், அப்படி நிறைய ரிட்டைல் ஷாப்ஸ் இருக்குன்னு அங்கெல்லாம் அவரேஜா அந்த பர்టిక్యులர் சோப்போட சேல்ஸ் எவ்வளவு நடக்குது, 140 டசன். ஒரு டசன் என்ன மீனிங், 12. இப்போ 140 அங்க வந்து டசன்ல தான் கவுண்டிங் இருக்குது, அதனால டசன்ல கவுண்ட் பண்ணிடுறோம். அவரேஜ் சேல்ஸ் வந்து 140 பர் ஷாப். ஓகே, நம்ம எத்தனை ஷாப்ஸ் சாம்பிளா எடுக்கிறாங்க, 26. அப்ப இந்தியா ஃபுல்லா சேல்ஸ் பண்றாங்க, நம்ம இந்தியா ஃபுல்லா எல்லா கடையும் எடுக்க முடியாது. சோ அந்த கம்பெனி என்ன செய்யுது, ஒரு பர்టిక్యులரா ஒரு 26 நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் என்ன செய்யறாங்க, செக் பண்ணி பாக்குறாங்க. 26 அப்படின்னா ஒரு ரிலையன்ஸ் அது இது அப்படின்னு சொல்லி ஒரு 26 ஷாப்ஸ் அதை எடுத்து அங்க வந்து எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, இந்த இதுக்கோட சேல்ஸ் தான் அங்க எவ்வளவு இருக்குது, எக்ஸ் பார் சாம்பிள் மீன் எவ்வளவு வந்திருக்கு, 147 டசன். சரிதா? உடனே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப எஃபெக்டிவ் ஆயிட்டுன்னு சொல்லக்கூடாது. சரிதா? அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி அதோட அவரேஜ் சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்குது, 140. ஒவ்வொரு கடையிலும் அவரேஜ் எவ்வளவு சேல்ஸ் ஆகுது, 140 டசன்ஸ். சரிதா? ஆஃப்டர் ஹெவி அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம சாம்பிள்ஸ் தான் எடுத்து பார்க்கிறோம். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் டிவில போட்டாச்சு, என்ன செய்யறாங்க, சாம்பிள் எடுத்து பார்க்கறாங்க. சாம்பிள் எத்தனை கடை சூஸ் பண்ணிடுறாங்க, 26 கடை தான் சூஸ் பண்ணிடுறாங்க. சரிதா? அந்த 26 கடையிலையும் ஒவ்வொரு கடையிலையும் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குன்னு பார்த்து அவர் அவரேஜ் எடுத்து பார்த்தா எவ்வளவு வருது, 147 டசன் வருது. உடனே சார் இதோட இன்க்ரீஸ் ஆயிருக்குது,
கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் எஃபெக்ட்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எடுத்தது என்னது சாம்பிள் தான். இனிமேதான் லேபுக்கு அனுப்ப போறாங்க, டெஸ்ட் பண்ணணும். சரிதா? சோ இதெல்லாம் அந்த டீடைல்ஸ்ல இருக்குது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அந்த அந்த இதுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பாப்புலேஷன் சாரி சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? என்னது 16. அப்படின்னா என்ன மீனிங்? இது கூட +16 வரலாம், -16 வரலாம். அதான் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சரி, ஓகே. இப்போ இவ்வளவும் நம்மளுக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்குது? சாம்பிள் டேட்டாஸ். இது வந்து பாப்புலேஷன். இப்ப பாரு, நல் ஹைபோதீசிஸ் எப்படி எழுதணும் பாரு. நல் ஹைபோதீசிஸ் நல் ஹைபோதீசிஸ் எப்பவுமே எப்படிதான் எடுக்கணும்? there is no significant difference. அட்வர்டைஸ்மென்ட் முன்னாலும் பின்னாலும் சேம் தான், ஒரு சேஞ்சஸ் இல்ல அப்படின்னு எடுக்கணும். catch not there is no significant difference between population mean and sample mean. Population mean and sample mean. அம்மா என்ன மீனிங்? இந்த கிளைம் அப்படிதான். சாரி, இது கிளைம் இல்ல, இதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ் முன்னாடி என்ன சேல்ஸ் நடந்திருக்கும்? அவரேஜ் சேல்ஸ், that is mean equal to 140 அப்படி எடுக்கணும். சரிதா? அல்டர்னேட்டிவ் நல்லா பாத்துக்க. அல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் வந்து catch one. நம்ம ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஹெவியா போட்டாச்சு. அப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? சேல்ஸ் என்ன இருக்கணும்? இன்க்ரீசிங். அப்போ இந்த கிரேட்டர் than, லெஸ் than, எஃபெக்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தனா எதை யூஸ் பண்ணோம்? சிங்கிள் டைம் டெஸ்ட். அப்படிதானே நம்ம இதுல எஃபெக்டிவ்னு கேட்டிருக்காங்களா? அத எஃபெக்டிவ், கிரேட்டர் than, லெஸ் than இந்த மாதிரிலாம் வேர்டு என்ன செய்யணும்? சிங்கிள் டைம் டெஸ்ட். எஃபெக்டிவ்னா ஆக்சுவலா என்னவா இருக்கணும்? மீன் சேல்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? 140 உடைய என்ன இருக்கணும்? கிரேட்டரா இருக்கணும். 140 தேவையில்லாம அட்வர்டைஸ்மெண்ட் வேஸ்ட் ஆக கூடாது இல்ல. போட்ட அட்வர்டைஸ்மெண்டோட எய்ம் என்னது? சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றது. நீ எல்லாமே என்ன பண்ற? அட்வர்டைஸ்மெண்ட பார்த்து சூஸ் பண்றல, அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்றாங்க. சோ கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் எஃபெக்ட்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு சாம்பிள் எடுக்கிறாங்க. கோகோ கோலா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா பார்ப்போம். இங்க சோப்பு, அதே போல ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். அந்த சாம்பிள் எடுத்து செக் பண்ணும்போது நான் ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரிசல்ட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது? சாம்பிள் தான். இதை பார்த்த உடனே கன்க்ளூஷன் வரக்கூடாது. தெரியுதா? அதை டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ்க்குள்ள கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும்? whether we can accept or reject condition கொண்டு வரணும். சரி, இப்ப பாரு, இது வந்து ஸ்டெப் 1. கொஞ்சம் ஐடியா யூஸ் பண்ணணும், நல்லா பாத்துக்க. ஸ்டெப் 1 அவ்வளவுதான். மீதி எல்லாமே as usual process தான். இது வந்து என்ன டைல்? சிங்கிள் டைல். டூ டைல் சிங்கிள் டைல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டேபிள் வேல்யூ செக் பண்றது. தெரியுதா? சரி, ஓகே. லெஸ் தேன் இருந்தாலும் சிங்கிள் டைல் தான். ஓகேவா? சரி, பாரு. ஸ்டெப் 2 டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ். ஃபார்முலா ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் உள்ள அதே ஃபார்முலா தான். சேம் ஃபார்முலா x bar minus mu divided by s divided by root of n minus 1. இது ஃபார்முலா. அப்ப நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். லேபுக்கு கொண்டு போய் இந்த சாம்பிள்ஸ்லாம் எடுத்துட்டோம்ல, அதை அப்படியே லேபுக்கு கொண்டு வர. equal to x bar. what is x bar? 147. what is mu? அது பாப்புலேஷனோடது 140. क्वेश्चनல எது பாப்புலேஷனோட அவரேஜ், சாம்பிளோட அவரேஜ், இதெல்லாம் கரெக்டா ரீட் பண்ணி பார்க்கணும். தெரியுதா? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, சிம்பிள் தான். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 16 divided by root of n. நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை கடையை செக் பண்ணிருக்காங்க? 26 minus 1. தெரியுதா? 26 minus 1. கால்குலேட்டர்ல இத மட்டும் கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். ஸ்டில் பண்ணிக்க. So test statics என்ன கால்குலேஷன் பண்ணிருக்கோம்? 2.188. next step 3 table value.
டேபிள் வேல்யூ. சோ டேபிள் வேல்யூ எப்படி சூஸ் பண்ணுவோம் நல்லா பாத்துங்க. இங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்ம எடுக்கணும். டிகிரிஸ் ஆஃப் DF னா என்ன மீனிங்? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். n-1 டி டெஸ்ட் எல்லாமே என்னதான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஃபார் சிங்கிள் மீன் n-1, டபுள் மீன் சேஞ்ச் ஆகும். சரிதா? சிங்கிள் மீன் n-1. listen carefully. what is n? 26. இல்ல நல்லா கேர்ஃபுல்லா டீல் பண்ணனும். சாம்பிள் சைஸ் வந்து greater than 30 பிட்னா அது எங்க வந்துரும்? that will come under the large sample. இங்க எப்படி இருக்குது? 30 வரைக்கும் கம்மியா தானே இருக்குது. 30 less than 30 இதெல்லாம் எங்க வந்துரும்? small sample. சரிதா? large sample வந்து ஃபார்முலா சேமா தான் இருக்கும். பட் வந்து என்ன n-1 போல n இருக்கும். இந்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். சரிதா? சரி ஓகே. இப்போ பார்த்தாச்சு. ரெண்டையும் செக் பண்ணனும். என்ன பாருங்க சாம்பிள் சைஸை பார்க்கணும். less than 30 இருந்தா என்னது? small sample. அப்பதான் இந்த ஃபார்முலா எல்லாம் அப்ளிகபிள். ஓகே. சோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 26. டேபிள் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணனும்? t ஆல்பா n-1. நல்லா பாத்துங்க. ஆல்பா அப்படிங்கிறது இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்னு ஒன்னு தந்திருக்காங்களா? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் அப்படிங்கறத தந்திருக்காங்களா? 5%. இங்க வந்து 5% னா நம்ம அதை எப்படி எழுதிடலாம்? 0.05 சில கோலத்துல 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் இப்படி தருவாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? இப்படி இருந்தா அதோட மீனிங் என்னது? ஆர் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ரெண்டுமே சேம் தான். 95% எது? 26 minus 1 என்பது 25. ஓகே. 95 கான்ஃபிடன்ட் லெவல் இருந்தாலும் ஒண்ணுதான். 5% ஆர் 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட்னாலும் என்னதான்? சேம். நீ போட்டு 95 னு போட்டுட்டு 0.95 அப்படிலாம் கொண்டு வந்துடக்கூடாது. அதுக்கு டேபிளே கிடையாது. சரிதா? 95% கான்ஃபிடன்ட் லெவல் அப்படினாலும் ஒண்ணுதான். 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆர் 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் both are same. ஓகேவா? நம்மளுக்கு வந்து 5% தந்திருக்காங்க. சோ அப்படி எடுங்க. இதை நோட் பண்ணிடணும். நோட் போட்டு சைடுல அழகா பாக்ஸ் போட்டு வச்சிரணும். சரிதா? நோட். ஓகே. LOS னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ பாரு எல்லாரும் டேபிள் வேல்யூ எல்லாரும் செக் பண்ணனும் பாத்துங்க. T alpha. what is alpha? 0.05 n-1 25. சரிதா? டேபிள் வேல்யூ எப்படி நான் செக் பண்ணனும் சொல்லி இருக்கேன். புக் லாஸ்ட்ல ஸ்டூடண்ட் டி டெஸ்ட்ல ஒன் டைல்டு டெஸ்ட் நான் ஸ்டில் பண்ணுங்க. ஸ்டில் பண்ணு. நம்ம ப்ராப்ளம் வந்து ஒன் டைல்டு டெஸ்ட். சோ நமக்கு வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 0.05, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 25. சோ அந்த ரெண்டுமே மேட்ச் ஆகும் பாரு. அந்த பாயிண்ட் என்னது? 1.708. அது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் 0.05. சோ அதோட வேல்யூ 1.708. இதுல வந்து சிங்கிள் டைல் டெஸ்ட் ஆர் ஒன் டைல் டெஸ்ட். சரி. சோ டேபிள் வேல்யூ 1.708. நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம மேஜர் பார்ட். நம்ம சர்வே பண்றதே இருக்கு, கன்க்ளூஷன் எடுக்கிறது தான். சரிதா? அப்ப அந்த லாஸ்ட் சர்வே நல்லா பாத்துங்க. ஸ்டெப் 4. ஸ்டெப் 3 முடிஞ்சதுல ஸ்டெப் 4 கன்க்ளூஷன். நான் உனக்கு ஸ்டேட்மெண்ட் முதல்ல சொல்லிருக்கேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டேபிள் வேல்யூ. இப்ப நல்லா பாத்துங்க. டேபிள் வேல்யூ T 0.05, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 25. ரெண்டு கம்பேர் பண்ணும்போது which one is the greater? இது கிரேட்டர். T தான் கிரேட்டர். அப்ப இது என்னது? ஸ்மாலர். இது ஸ்மால். T is a greater. இது மாடலஸ் போட்டுது. ஏன்னா நெகட்டிவ் இருந்தாலும் we have to take positive value. Table value greater only we can accept catch not. Table value சின்னதா இருந்தா என்ன செய்யணும்? Reject catch not. ஆட்டோமேட்டிக்கா எது அக்செப்ட் ஆயிரும்? அல்டர்னேட்டிவ் அக்செப்ட் ஆயிரும்.
சோ அவன் போட்ட தட் மீன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் என்னது எஃபெக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் எஃபெக்டிவ் இது வந்து அக்செப்ட் ஆயிட்டு ஓகேவா சோ இங்க வந்து என்னது டேபிள் வேல்யூ இஸ் லெஸ் than calculated value so rejects catch not அப்ப reject catch not ஆட்டோமேட்டிக்கா எது அக்செப்ட் ஆயிரும் accept catch one accepts catch one இது ஆன்சர் லாஸ்ட் கன்க்ளூஷன் இது ஆன்சர் போட்ட அட்வர்டைஸ்மெண்ட் என்ன ஆயிட்டு எஃபெக்ட் ஆயிட்டு ஓகேவா சரி எல்லாரும் கட் பண்ணிருங்க